களையே கிடையாது, களை எடுக்கிறது. களை எடுக்கிறது. யாருக்கால யார் வாழலாம், யாரை யார் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அது மனிஃபெஸ்டேஷன் பண்ணதெல்லாம் சேரஸ் என்ன அடிச்சு மூச்சு நின்று போய் ஆஸ்பத்திரியில நான் சேர்க்கப்பட்ட ஹார்ட் நெஞ்சு இது இதய துடிப்பு நின்று போய் இது ஜார்ஜ் பொம்பு இது ஒப்பித்தால வந்து அதே நேரத்துல நான் அண்ணா வந்து தமிழ் கிழவன் சொன்னாங்க, நான் தமிழ் இளைஞன் நான் சொல்றேன். நானு அவங்களோட பேச்சு திறமையில அவங்க வந்து பேசுற வந்து விதத்திலேயே தமிழ் இளைஞன் தான் நான் சொல்லுவேன். நானு என்னோட அறிவாளியா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லும் போது வந்து வாழ்நாள் இது மாணவன். நான் ஒவ்வொரு நாளைக்கும் நான் வந்து ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கேன். அரசியல் சம்பந்தமான கேள்விகளை இவர் கேட்பார். இரண்டு எனக்கு அரசியல் அவ்வளவு பெருசா தெரியாது, ஆனால் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அதுல. C'est la première fois pour entrer la politique, non? Oui, ça fait 10 jours. நாளைக்கு வந்து உங்களுக்கு அட்வொகேட் மாதிரி வருவோம். நானு ஒரு பக்கம் வந்து சட்ட ரீதியா வந்து போராடுவோம், இன்னொரு பக்கம் தெருவுல இறங்கி போராடுவோம். ஒரே கட்சி இடதுசாரியில ரெண்டு பேரும் நின்று இருக்காங்க. இவங்க நின்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க நின்றது இவங்களுக்கு தெரியாது. ஒரே சின்னம் வச்சிருக்காங்க. எல்லா மக்கள் கூட பழக்கம். தமிழ் இதுல வந்து என்ன கூப்பிட்டா அவங்க மக்களா என்ன ஏத்துக்கிறாங்க, சீக்கிய மக்கள் கூப்பிட்டா அவங்க மக்களா என்ன ஏத்துக்கிறாங்க. எனக்கு உருது பேச தெரியாது, இந்தியம் பேச தெரியாது. இருந்தாலும் பாகிஸ்தான்காரங்க என்ன வந்து அவங்க மக்களா சேர்த்துக்கிறாங்க. ஒரே நாளில் எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு. இப்போ ஊருக்கு போயிட்டாங்க. ஐரோப்பா உனக்கம் வந்து 900 யூரோ மாசம் போயிட்டு இருக்குது. அப்ப என்ன சொல்றான், வெளிநாட்டு பிரஜைக்கு வந்து அவங்க புள்ள பெறறதுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்னு கேட்கிறான். எல்லா டிவி வசிக்கும் லக்கோர்னர், டுயினி, லெப்ளான்-மெனில், ஸ்டான் இந்த ஊர்களில் வசிக்கும் தமிழர்கள் பெருவாரியாக உங்கள் வாக்குகளை இவர்களுக்கு அளிக்கும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் குடும்பம் அரசியல் பரம்பரை குடும்பம் கிடையாது, அவங்களுக்கு அறவே பிடிக்காது. அதே நேரத்தில் வந்து இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்லாம் தமிழங்கிற வந்து நிற்கிறதுல முதல் தமிழன் பிரான்ஸ்ல நிற்கிறது அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது அமீர்தீன் ஃபாரூக் என்று சொல்லப்படுகிற ஒரு எங்கள் தமிழன் பார்லிமெண்ட்டுக்கு போக போறார். அவர் பார்லிமெண்ட்டுக்கு போக போறார் என்று என்ன விஷயம் என்று கேட்கறது தான் வந்தாங்க. என்னத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு போறீங்கள், என்ன செய்ய போறீங்கள் என்று சொல்லி கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். அவரோட கொஞ்ச நேரம் கதைப்பம் ஆனபடியால வாருங்கோ, அவரோட கதைச்சு போட்டு பேர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்றதை நீங்கள் முடிவெடுங்கோ. வாருங்கோ, காணொலிக்குள்ள போவோம். வணக்கம் என் நேசத்துறவுகளே. பிரான்ஸ் நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் வரும் நாட்களில் இந்த பதிவோடு உங்களை நாங்கள் சந்தித்துக் கொள்கின்றோம். என்னோடு தமிழ் கிழவன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இந்த நேரத்தில் என் முன்னிலையில் இருப்பவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டிய கடமை இருந்தார். ஃபாரூக் அவர்கள் ஏற்கனவே தமிழர்கள் மத்தியில் ஒரு நீண்ட அறிமுகத்தை கொண்டவர். நீண்ட காலமாக இந்த பிரான்ஸ் நாட்டில் ஈழத்தமிழர்களோடும் தமிழக தமிழர்களோடும் நெருங்கிய உறவை பேணி பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோடு இணைந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறித்திருக்கின்றார் மரலின் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். முதல் முறையாக அரசியலில் களம் இறங்கி இருக்கின்றார். அடுத்து அங்கே மோரிஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் ஒரு அற்புதமான கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல மேடைகளில் நாங்கள் அவரை ஒன்றாக சந்தித்திருக்கின்றோம். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த வரும் பாராளுமன்ற தேர்தல் என்பது லா கொர்னோவ், துனி, புளோமினில், ஸ்தான் இப்படியாக 4 நகரங்களை இணைத்து ஃபாரூக் அவர்கள் களமிறங்குகின்றார்கள். இந்த நேரத்தில் ஃபாரூக் அவர்களுடைய அறிமுகம் மற்றும் மரலின் அவர்களுடைய அறிமுகத்தோடு நாங்கள் உங்கள் மத்தியில் வருகின்றோம். என் அன்பு உறவுகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான அரசியலில் வந்து நான் 1986 வந்து சின்ன வயசுலேயே வந்து சேர்ந்துட்டான். பல அரசியல் தலைவர்கள் வந்து மேலே வந்திருக்காங்க. பல அரசியல் தலைவர் மேலே இருக்கிற தலைவர் கூட வந்து வேலை பார்த்துருக்கோம். பொதுச்சேவைங்கிறது வந்து அரசியலோட கலந்ததாக இருக்கிறதுனால வந்து மற்றவங்களுக்கு நேரம் கொடுக்கறதுங்கிறதே வந்து ஒரு 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 உன்னதமான ஒரு செயலுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான்
இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி இருந்துட்டு போனவங்கெல்லாம் நிறையா வந்து நல்லதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனதுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைகள்லாம் வந்து எளிதாக இருக்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்லாம் தமிழங்கிற வந்து நிற்கிறதுல முதல் தமிழன் பிரான்ஸில் நிற்கிறது அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது புதுவையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், கண்டியாக இருக்கட்டும், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், அம்மாவை கூப்பிடணும்னு சொன்னீங்கன்னா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். கையில் இடிச்சுக்கிட்டோம்னா வந்து வலி எனக்கு இருக்குது. சந்தோஷமாக இருக்கும் போது எனக்கு வந்து சிரிப்பு வருது. இதைத்தானே வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ளதையும் செய்வாங்க, இதைத்தானே வந்து கிண்டியில் உள்ளவங்க செய்வாங்க, புதுவையில் உள்ளவங்க இதானே செய்வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழில் அம்மான்னு சொல்லும் போது வந்து அப்பான்னு சொல்லும் போது ஒரே மொழியில் தானே பேசுகிறோம், ஒரே உணர்வுகளில் தானே இருக்கோம். அந்த தமிழ் உணர்வு வந்து இருக்குதுங்கிறதுல வந்து எந்தவித சந்தேகமாக பட வேண்டியதில்லை. எனக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறேன் அப்படிங்கிறத வந்து அது அது ஒரு நேச்சுரல் மாதிரி தெரியுது. ஒரு ஒரு பதற்றம் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. காரணம் என்னென்னா 86லேருந்து வந்து நான் கடந்து வந்த பாதைகள் வந்து கஷ்டமான பாதைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஒவ்வொரு திசையிலையும் வந்து ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஒரு நல்லது கெட்டது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை தெரிஞ்சு தான் வந்து நம்ம வருவோம் நம்ம. ஆனால் என் குடும்பம் அரசியல் பரம்பரை குடும்பம் கிடையாது, அவங்களுக்கு அறவே பிடிக்காது. அதே இன்னைக்கு வந்து நானும் மரிலின் மெரியம் வந்து நிற்கிறோம் வந்து 3வது, அதாவது 4வது தொகுதியில், செயின்ட் சந்தனி தொகுதி, பிளாமெனிலே, ஜூனி, லாகுர்னேவே, ஸ்டான், இந்த 4 ஊருக்கு சேர்ந்து ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் நம்ம மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு பேசுவா இது பண்ணிட்டு வா பண்ணிக்கிறீங்களா? அதோட நிப்பாடு. Je suis allé un peu loin. Pour vous, Marie. Attendez une seconde. Bonjour, je m'appelle Marie Mériot, je vais bientôt avoir 50 ans. Je suis maman de 3 grands-enfants, dont un qui travaille déjà et 2 qui poursuivent leurs études. Je me présente auprès de Amirdine pour le soutenir dans son combat et qui est maintenant le mien. Ma priorité, c'est de donner toutes les chances à la jeunesse du 93 pour qu'ils se sentent valorisés dans l'État qui est la France, pour que les enfants issus de nationalité, enfin, pour les enfants qui sont binationaux, qui ont 2 cultures, voire 3 parfois, ne partent plus de la France parce qu'ils ne s'y sentent pas bienvenus. Et ça, ce sera un combat de tous les jours, puisque je refuse catégoriquement que le RN impose ses idées en France. Voilà. எனதருகே அமர்ந்திருக்கும் நண்பர் அமிர்தீன் ஃபாரூக் மற்றும் எனது தோழி, அலுவலக தோழி மர்லின் மெரியாம் இருவருக்கும் உங்கள் வாக்குகளை அளிக்கும்படி அனைத்து தமிழர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த சான் சாந்தனியில் 4ஆம் தொகுதியில் வசிக்கும் லக்கோர்னர், டுவினி, லெப்ளாமெனில், ஸ்டான், இந்த ஊர்களில் வசிக்கும் தமிழர்கள் பெருவாரியாக உங்கள் வாக்குகளை இவர்களுக்கு அளிக்கும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிரெஞ்சு இந்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக நான் இருக்கின்றேன். மேலும் பிரான்ஸ் பாண்டிச்சேரி கூட்டமைப்பின் செயலாளராக நான் பதவியேற்றிருக்கின்றேன். அந்த கூட்டமைப்பில் நமது நண்பர் அமிர்தீன் பதவியேற்றிருக்கின்றார். அவர் என்னிடம் என்னுடைய உதவியை கேட்டபோது அவருக்கு நிச்சயமாக உதவுகிறேன் என்று சொன்னேன். எனக்கு ஒரு பிரான்ஸ் வாழும் ஒரு பிரெஞ்சு பெண் எனக்கு தேவை என்று சொன்னார். நான் உடனே என்னுடைய கொலீக் அவர்களை சந்தித்து அவருடைய கொள்கைகளை பற்றி விளக்கி அவருடன் போட்டியிட நான் உதவி புரிந்தேன். அமிர்தீன் அவர்களே, மீண்டும் உங்களோட நான் வருகின்றேன்.
நீங்கள் ஏற்கனவே லாகொர்னோ மாநகர சபையின் ஒரு உறுப்பினராக மிக நீண்ட நாட்களாக இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் ஒரு முதல் தமிழன் பாராளுமன்ற தேர்தலுக்கு காலடி எடுத்து வைத்திருக்கின்ற சொன்னால் அது நீங்கள் தான். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த 4 நகரங்கள் டுனி, லாகொர்னோ, புளோமினில், ஸ்தான் என்று சொல்லப்படுகிற இந்த 4 நகரங்களிலும் எங்களுடைய தமிழர்கள் நிறைந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. இந்த பிரதேசத்தின் ஒரு பிரதிநிதியாக நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் களம் குதித்திருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வியாக, சமயத்தில் இன்றைய சூழ்நிலைகள் பார்க்கின்ற பொழுது தீவிர வலதுசாரிகள் என்று சொல்கின்ற அந்த கட்சி வெற்றியாகி பாராளுமன்றத்துக்குள் நுழைந்து விட்டால், அதே நேரத்தில் நீங்களும் ஒரு வெற்றியாளராக பாராளுமன்றத்தில் நுழைந்து விட்டால் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? என்னோட நிலைப்பாடு வந்து மக்களாக தான் இருக்கும். மக்களுக்கு பின்னாடி தான் நிற்போம். அரசியல் ஒரு பக்கம் இருக்குது, அரசியலோட சேர்ந்தது தான் போராட்டமும். அது இலங்கை தமிழர்கள் கூட சேர்ந்தும் சரி, அதேமாரி வந்து இந்திய தமிழர்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு அதுமாரி பல போராட்டங்கள் நடக்கும்போது நான் வந்து இது செய்யணும் அது செய்யணும்னு யார்கிட்டையும் வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கொடுக்காம வந்து நேரில் போய் ஆர்கனைஸ் பண்ணுச்சு. இந்தியாவில் வந்து விவசாய சட்டம் வந்து வரும்போது அது எல்லாருக்கும் வந்து அது உள்ள விஷயங்கிறதுல அது பிரேசிலில் அப்படியே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சட்டத்தை வந்து கடுமையாக எதிர்க்கும் போது வந்து அதையும் வந்து நிறையா அது நேரடியாக ஆர்கனைஸ் பண்ணிச்சு. நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை வந்து நம்ம வெறுக்கிறோன்னு கிடையாது. நம்ம என்ன காரணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு காரணம் வந்து ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது அதில் போராடுறோன்னு சொன்னீங்கன்னா, அதனால அடுத்த பிரச்சனைகள் வந்து சம்மந்தப்படாதவங்களுக்கு வந்து நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த போராட்டம் பண்ணுறோம். போராட்டம் பண்ணால் கூட அந்த போராட்டத்துக்குள்ள வந்து இதாகவும் நடத்த வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். நம்ம அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இப்போ என்ன வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு உள்ள சர்வே என்ன காட்டுது, பர்தலா பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு ரெடியா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துட்டாரு. 280 சீட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 280 சீட்டுகள் அப்படிங்கிறது ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி. இன்னைக்கு வந்து மக்ரோன் கட்சிக்கு வந்து மெஜாரிட்டி ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சட்டமும் வந்து ஒவ்வொரு கட்சி கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சட்டங்கள் போட்டுட்டு வந்தாங்க. 280ங்கிறது அவங்க என்ன ஆனாலும் வந்து அவங்களே செய்யலாம், வேற யாரும் உதவியும் தேவையில்லை. என்ன செய்யலாம் அப்படி? இப்போ முதல்லயே வந்து மக்களை ரெடி பண்றதுக்காக தான் 1 வருஷமா வந்து ஃபான்சே து பப்பியே ஃபான்சே இது கோல்வாஸ் இல்லாட்டி சூஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ அதுலேயே வந்து என்ன செஞ்சுறாங்க, நல்லா அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள்கிட்ட பிரிவினை உண்டாக்குறாங்க. அப்புறம் 10 வருஷ கார்டு 1 வருஷ கார்டுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போ 2 வருஷ கார்டுன்னு பிரிக்கிறாங்க. இது என்னத்துல முடியும்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. எல்லா ப்ரிஃபெக்சர்லயும் வந்து எல்லாரும் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த இது ரெனுவல், அதாவது 10 வருஷ கார்டை புதுப்பிக்கிறதுக்கு சில பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. புதுசா அந்த ஆகஸ்ட் மாசம் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அது வந்து இலங்கைன்னு கிடையாது, பொதுவா மக்களுக்கு அனைவருக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாங்க. அவங்க இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மினிமம், ஏன்னா புது அரசு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த இதை ஃபுல்லா நிறுத்தி வச்சிருக்காங்க. அது என்ன இது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து 10 வருஷ கார்டு உங்களுக்கு கட்டாயமா ரெனியூவல் பண்ண கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சு, அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் இல்லை படிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எப்போ வேணுமாலும் கார்டை எப்போ வேணுமாலும் பிடிங்கிட்டு 1 வருஷ கார்டு கொடுக்கலாம். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா வந்து இடையில திடீர்னு சொன்னாங்க, அந்த வார்த்தைகளை வந்து உள்ளர்த்தங்களை பார்க்கணும் வந்து ஹாஸ்டல்லாம் வந்து ஏ சோசியல்னு சொன்னாங்க. அப்ப ஏ சோசியல்னா அவங்க வந்து இந்த ஊர் வம்சாவளிக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறாங்க. ஆக வந்து 70%க்கு கிட்டத்தட்ட 60% 70% வரலாம் வந்து வெளிநாட்டு வம்சாவளி தான் அந்த ஹாஸ்டலுங்கிறத வந்து வீட்டு வாரியத்துல, அரசு வீட்டு வாரியத்துல இருக்கிறாங்க. அரசு வீட்டு வாரியத்துக்கு அதுக்கு வந்து வித்தியாசம் வந்து 3 மடங்கு கூட இருக்கும். ஏன்னா அரசு இதுல வந்து எல்லா வரிகளும் போட்டு அவங்க செலவு பண்ண போக அவங்களுக்கு வந்து செலவு கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து 300 யூரோக்கு வந்து அவங்க ஒரு இதை கொடுக்கறத வந்து பிரைவேட்ல அந்த விலையில கொடுக்க முடியாது. காரணம் எல்லா செலவும் அவங்க தான் பண்ணி ஆகணும், வரியும் கட்டி ஆகணும். அப்போ வந்து அவங்களுக்கு கூடவா இருக்கும். இப்போ என்ன சிம்பிளா சொல்றாங்க, அந்த பாரு நீ வந்து ஒரிஜினலா இருக்கிறா, நீ வந்து 3 பேஸ்ல வந்து 1100 யூரோ கட்டுறா. அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க 4 பேஸ்ல உட்காந்துக்கிட்டு
வந்து 300 யூரோ கட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எடுபடுமா எடுபடாதா? இப்போ வந்து 200 மற்ற கட்சிக்காரங்க வந்து 200 சொச்ச யூரோ கொடுக்குறோம், சுமிக்க வந்து 10,000 யூரோ கூட டிக்ளேர் பண்ணலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா இது ஆட்சியை எடுக்காம எந்த வித இது செய்ய முடியாது. ஆட்சி எடுக்கிறதுக்குள்ள இடதுசாரி இல்லாட்டி மக்ரோன் கட்சிக்காரங்க ஆட்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மக்ரோனுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பேரு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க லெஜிட்டிமிட்டி, அதாவது அந்த மக்கள் பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் பார்லிமெண்ட்டை கிடைச்சது. அப்ப அவருக்கு வந்து இது குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் கிடைச்சிருக்கா, அவர் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். அப்ப இடதுசாரி வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. ஒன்னா சேரும் போது அவங்களுக்கு வந்து நிறைய அழகான திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க, அது நடக்கும்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்ப குர்னோவுலியா 2 பேரு ஒரே கட்சியை சேர்ந்தவங்க நிக்கிறாங்க. குர்னோவ் வந்து ஒரு பாப்புலரான ஊரு, இது எல்லா ஜனரங்க பொதுவான மக்களோ உள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது, எல்லாரும் நடைமுறையில வந்து உள்ள ஊரு. அதே மாதிரி வந்து திராசியில பாத்தீங்கன்னா, திராசியில அது நார்மலான ஊர், நம்ம மக்களும் தமிழ் மக்கள்லாம் இருக்காங்க. அங்கேயே 2 கேண்டிடேட், ஒரே கட்சியில 2 கேண்டிடேட். இதே மாதிரி பிரான்ஸ் ஃபுல்லா இருக்குது. இப்ப இந்த மாதிரி 2 கேண்டிடேட் இது பண்ணும்போது இந்த கூட்டணி, இது அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்து எங்க பார்த்தாலும் நினைச்சாங்க ஒருத்தவன் தோக்கடிக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப இவங்க ஆட்சியை எடுக்க முடியாதுங்கிறது வந்து எடுக்க கூடாதுன்னு என்னோட எண்ணம் கிடையாது, எடுக்க முடியாதுங்கிறது தான் வந்து உண்மையான இது. எல்லாரும் வந்து அவன் 200 யூரோ கொடுப்பான், 300 இருக்கான், யாரு இது பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எனக்கு 200 யூரோ கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசுறீங்க. அவன் சொல்றது என்னன்னா, அவனுக்கு 200 யூரோ கொடுக்கறது இருக்கட்டும், நீ வருஷத்துக்கு வந்து வாடகை கட்டுறதுலயே வந்து 900 யூரோ வந்து நீ உனக்கு போகுது, ஏன்னா அவனுக்கு 1100 யூரோ நீ கட்டுற, நீ வந்து 300 யூரோ அவன் கட்டுறான் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து வந்தவன் வந்து உனக்கு வந்து 900 யூரோ மாசம் மாசம் போயிட்டு இருக்குது. அப்ப என்ன சொல்றான், வெளிநாட்டு பிரஜைக்கு வந்து அவங்க புள்ள பெறறதுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்னு கேட்கறான். எல்லா டிவியில இருக்குது. அப்ப வெளிநாட்டு பிள்ளைகளுக்கு வந்து நான் ஏன் காசு கொடுக்கணும்? அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அலகாசம் வந்து நேஷனாலிட்டி இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஆஸ்லம் வீட்டு வாரியத்துல 2 இருக்குது. ஆஸ்லத்துல வந்து 1வது வந்து ஆப்பேர்னு சொல்லிட்டு உதவித்தொகை அந்த வாடகையில இருக்கிறது ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வந்து அந்த ஆஸ்லமே வாடகை கம்மியா உள்ளது. அப்ப 2 முறை வந்து உதவி இது பண்ணுது. நீ ஒரிஜினலா இருக்கிறா, அவங்க வந்து டூப்ளிகேட்டா வந்து வெளியூர்ல இருந்து வந்தாங்க, பப்பியே வச்சுட்டு வந்தாங்க, அவங்களுக்கு உள்ள செலவு உனக்கு கிடையாது. மாசம் மாசம் உனக்கு வந்து அதுல வந்து நிறைய காசு போகுது. அப்ப எனக்கு ஓட்டு போட்டினா நான் வருவேன்னு சொல்லும் போது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஏற்கனவே கவரான இது. 2வது பாக்குறாங்க, அந்த பாரு வெளிநாட்டுக்காரனை பாரு, அழகான கோட்டு போட்டு போறான், அழகான கார்ல போறான், மின்னுற கார்ல போறான், கடை எங்க பார்த்தாலும் வச்சிருக்கான். உன்னை பாரு, நீ வந்து தள்ளு வண்டி எடுத்துட்டு வந்து குரா ரூஸ்லயும் ரெஸ்டோஜிக்கர்லயும் போய் காய்கறி வந்து ஃப்ரீயா போய் வாங்கிட்டு வர்ற. உன்னோட நிலைமை என்ன? அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களும் நிறைய இருக்கிறாங்க பொருளாதார ரீதியா. இப்ப இந்த கட்சி ஏன் வருதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த அடிமட்ட மக்களுக்கு அந்த அடிமட்ட மக்களுக்கு அந்த ஊர் வம்சாவளியிட அடிமட்ட மக்களுக்கு எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேசினால்தான் கவர் ஆகிடுச்சு. யூரோப்பியன் எலெக்ஷன் 1 மாசம் கூட நடக்கல, அதுல எப்படி வந்து 35% வந்துச்சு. இந்த இதுல இன்னும் கூடவா காட்டுது, அதுலதான் 280 எம்பி வர்றதாக இருக்குது. அப்புறம் என்ன செய்வாங்க, திடீர்னு வந்து ஒரு நேஷனாலிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து புடுங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அவங்க காரணம் காட்ட வேண்டியதில்லை, வம்சாவளி இல்லை அப்படின்னு அதாவது இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வந்து பல ஜெனரேஷனா இல்லைன்னா அவங்களுக்கு பிடுங்க எந்த காரணமும் தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நேஷனாலிட்டி எடுத்திருந்தா கூட அதை வந்து நீங்க வச்சிருக்கணும்னு கேட்டாங்க, அவங்க தேவைப்படல அப்படிங்கிறது பிடிங்கிறதுக்கு அந்த மாதிரி சட்டங்கள்லாம் நிறைய கொண்டுட்டு வர்றாங்க. இதை வந்து சொல்றாங்க, இதை வந்து ஓப்பனாவே பேசிட்டு இருக்காங்க, 2 நாள் டிவியில பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு பக்கத்துல போராட்டம்னு சொல்லிட்டு அதுல இறங்குவோம். ஏன்னா இடதுசாரிகள் கட்சி, நடுநிலை மக்கள், அப்புறம் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இடதுசாரிகள் இல்லாம எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. அவங்க கூட போராட்டத்துல இது பண்ணுவோம், அவங்க கூட வந்து குரல் கொடுப்போம். எப்படி வந்து ஸ்ரீலங்காலத்துல இருக்கும் போது 10,000 பேருக்கு மேல ஆம்பளிதியில வந்து கூட்டங்கள் கூடி இருக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த ஊர் அரசியல்வாதியும் நீங்க கூட்டிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரெடிபிலிட்டி கிடைக்கும்னு சொல்லும் போது வந்து பல எம்பிகளையும் பல மேயர்களையும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. சிறு வயசு பிள்ளைகள்லாம் இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வந்து 4வது ஒரு 10 வருஷத்துக்கு மேலாவது பெரிய மனுஷராக இருப்பாங்க. அங்க அந்த போராட்டத்துல இது பண்ணுது. போராட்டத்தோட நிறுத்தினோம்னா நிறைய மேயர்களுக்கு வந்து கூட்டிட்டு போகுது, அந்த எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் சட்டம் இதுல வந்து அலியன்ஸ் மற்றவங்கள்ட்ட பண்ணி அவங்க போடுற சட்டங்கள்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு பாக்குறது. இன்னொன்னு வந்து மக்கள்கிட்ட நேரடியா வந்து இது பண்ணும் போது அவங்களை நேரடியா இறங்கி அவங்களுக்கு போய் சேருது. இப்ப எனக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் கிடைச்சிச்சுன்னா
நான் வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து இவ்வளவு இத்தனை பேர் இந்த ஊர்ல வந்து 10 வருஷ கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு புடுங்கணுங்கிறாங்க. அவங்க கடை வச்சிருக்கிறது நிறைய கடை வச்சிருக்காங்க, வியாபார ஸ்தலங்கள் வச்சிருக்காங்க, வீடு வாங்கி வச்சிருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு சிரமங்களை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா திடீர்னு புடுங்கிட்டு இது பண்ணா வெளியூருக்கு அனுப்பிவிட்டா இங்க உள்ள சொத்துக்கள்லாம் இங்க வந்துடும். இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. வியட்நாம்ல என்னோட தாயை வந்து இப்ப தாய் வழி பாட்டனார் அப்பா வந்து ஒரே நாள்ல வந்து வியட்நாம்ல வந்து 74 ஏப்ரல்ல வந்து பாஸ்போர்ட்டும் ஒரு $500 என்னமோ, $500 கூட கிடையாது, $200, அது இந்தியா வம்சாவளி ஸ்ரீலங்கா இதா இருந்துச்சு, பாகிஸ்தான் இதா இருந்துச்சுன்னா அவங்க ஊருக்காரங்க மெத்திசார் தான் கிடையாது, போன்னு சொன்னாங்க. அவங்க வந்து 1934 இருந்து அங்க இருந்தது. ஒரே நாள்ல எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு. இப்ப ஊருக்கு போயிட்டாங்க. ஐரோப்பாக்கும் ஆசியாக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆசியால வந்து எப்ப பார்த்தாலும் நொயின்னு சொல்லிட்டு சிவிங்க மாதிரி வந்து செய்திகள் நடந்துகிட்டு இருக்கோம். ஐரோப்பால என்னன்னா ரொம்ப கைண்டா இருப்பாங்க, மாற்றங்கள் வந்து வன்முறையா இருக்கும். அதுல வந்து நீங்க ரஷ்ய புரட்சியை சொல்லலாம், பிரெஞ்சு புரட்சியை சொல்லலாம், எல்லா மாற்றங்களும் வந்து இதா இருக்கும். இப்ப இன்னைக்கு அரசியல் லெவல்ல வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை வருது. நம்ம தமிழர்களுக்கு வந்து கடையில் வச்சிருக்காங்க, கடை வச்சிருக்கும் போது அவங்களுக்கு சிரமம் வருது. வீடு வச்சிருக்காங்க, வீடுக்கு சிரமம் வருது. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஆசி பண்றேன், நான் வந்து முயற்சி பண்றேன், ஏற்கனவே ரெடியா வந்து டெம்ப்ளேட் அடிச்சு வச்சிருந்த லெட்டரை வந்து நான் உனக்கு அனுப்பிடுறேன், பெர்ஃபெக்ட் அனுப்பிடுறேன். உனக்கு வந்து 10 வருஷ காடை வந்து பிடிங்கிட்டாங்க, உனக்கு இதை பிடிங்கிட்டாங்க, நான் வந்து பாக்குறேன், நானு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் அவங்க கூட நான் கிட்ட போவேன். நான் அவங்க கூட இவ்வளவு நாளும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கான், நாளைக்கு ஏன் நான் மாத்த போறேன்? அது என்னோட வந்து பிறவி குணம். அதாவது வந்து ஆசி வழங்குறான், அது நல்ல எண்ணத்தை கட்டுது. முயற்சி பண்ணாம உனக்கு நீ நல்லா இருப்பேன்னு சொல்றது அவங்க நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப என்னத்துக்கு வந்து அண்ணா வந்து மொரிசிர வந்து கலைஞர் வந்து சொன்னது வந்து எல்லாம் என்னத்துக்கு ஓட்டு போடுன்னு, நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நாலு ஊர்லயும். இவங்க இது மிரியாம் இது மரிலின் வந்து அவங்க வந்து இந்த நாட்டு வம்சாவளி. அப்ப வந்து என்ன இமேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க வந்து கூண்டுக்குள்ளர வந்து எங்களை குறுக வைக்கல அப்படின்னு சொல்றோம். என்னோட இது வந்து எனக்கு வந்து எல்லா மக்கள் கூட பழக்கம். தமிழ் இதுல வந்து என்னை கூப்பிட்டா அவங்க மக்களா என்னை ஏத்துக்கிறாங்க, சீக்கிய மக்கள் கூப்பிட்டா அவங்க மக்களா என்னை ஏத்துக்கிறாங்க. எனக்கு உருது பேச தெரியாது, இந்தியம் பேச தெரியாது, இருந்தாலும் பாகிஸ்தான்காரங்க என்னை வந்து அவங்க மக்களா சேர்த்துக்கிறாங்க. தமிழ் மக்கள் இது பண்ணா முதல்ல வந்து அந்த தமிழர் விளையாட்டு விழா வந்து அப்பலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எல்லாரும் முகத்துலயும் அந்த சிரிப்பும், அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வரும்போது அந்த இது வந்து பெரிய இது எனக்கு. அது நான் கட்டாயமா வருவேன். நான் இங்க பரியில இருந்தா வக்காசுக்கு போகலன்னா கட்டாயமா வருவேன். கட்டாயமா இவங்க அவிதாசியம் பண்ணாம விட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அவிதாசியத்துல, நீங்க வராம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போன் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரத்த உறவு மாதிரி வந்து பிணைச்சிருக்கோம் உறவுகளை. நாளைக்கு வந்து கோஷு என்ன செய்வான், அவன் என்ன செய்வான்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. ஆட்சிக்கு வருவாங்கிறது தான் வந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கும். இது நம்ம வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஒரு வாரத்துல வந்து இது சர்வே பண்றது வந்து சோந்தாஜ் பண்றது வந்து தவறாவே ஆகாது. ஒரு வாரம் தான் இருக்குது. ஏன்னா இடையில எடுத்த சோந்தாஜ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இது வந்து 3 மாசமா எடுத்துட்டு வராங்க, 3 மாசமா இதுதான் காட்டுது, எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப கொஞ்சம் இந்த ஐரோப்பிய எலெக்ஷன்ல ஜெயிச்சதுனால இன்னும் கொஞ்சம் கூட காட்டுது. அப்ப வந்து உங்களுக்கு ஓட்டு வந்து சரி, அவர் வந்து 10 வருஷமா இருக்காரு எம்பியா, 11 வருஷமா இவர் இந்த இருக்கிறாரு, இவர் 5 வருஷமா இருக்கிறாரு, அவருக்கு அனுபவம் இருக்கும், அதனால அவருக்கு நம்ம போட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா, இப்ப குர்னோவுல ஒரே கட்சி இடதுசாரியில 2 பேர் நின்று இருக்காங்க. இவங்க நின்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க நின்றது இவங்களுக்கு தெரியாது, ஒரே சின்னம் வச்சிருக்காங்க. இப்ப பிரிவினைகள் வரும், இவங்க அவங்கள அவங்க பிறகு ஓட்டு உடையும் போது யார் அடுத்ததுல வருவோம்னா, குர்னோவுல நம்மளாம் தமிழர்கள் இருக்கிற ஊர்ல வலதுசாரி தீவிர வலதுசாரி கட்சி ஜெயிச்சிச்சுன்னு சொன்னா அதோட கேவலமே நம்மளுக்கு கிடையாது. இந்த ஊர்ல ஜெயிக்காதுன்னு எது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் அதிகமா, சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குது. இது வந்து ஹாஸ்யம் கிடையாது, இது வந்து சிந்தனை பண்றது கிடையாது, இதுதான் வந்து ரியாலிட்டி. இது இப்ப என்னத்துக்கு என்ன வந்து எனக்கு நீங்க ஓட்டு போடணும், என்னத்துக்கு எனக்கும் வந்து மரிலினுக்கும் ஓட்டு போடணும். நாளைக்கு வந்து உங்களுக்கு அட்வொகேட் மாதிரி வருவோம். நானு ஒரு பக்கம் வந்து சட்ட ரீதியா வந்து போராடுவோம், இன்னொரு பக்கம் தெருவுல இறங்கி போராடுவோம். நான் வந்து ஒரு செந்திகாலிஸ்ட் வந்து யூனியன் லீடரா இருந்தா இறங்கி போராடுறது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு எதுவுமே ஃபீஸ் பையில இருக்கிற காசு வந்து சும்மா வரலன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல வரலாறு சொல்லுது.
அந்த மாதிரி ஒண்ணுக்கு நம்ம வந்து போராடி இருக்கோம். அப்ப போராட்டம் மூலியமா கிடைக்கும். அது அல்லாம போராட்டத்தோட போராட்டம் என்னது பொதுவா உள்ளது. தனிப்பட்ட முறையில வந்து கர்ணன் இல்லாட்டி வந்து இக்பாலு இல்லாட்டி வந்து இவர் வந்து ஜேம்ஸ் இவர காலை புடுங்கிக்கிட்டாங்க, என்னோட வீட்டுக்கு புடுங்கிக்கிட்டாங்கன்னா இந்த வீட்டை நான் அனுபவிக்க முடியாது, ஊருக்கு போற நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா, அப்படி அந்த மாதிரி நடந்துச்சுண்டா அவங்க பின்னாடி நான் போவேன் நான். அப்ப வந்து என்கிட்ட யாரும் கேட்க முடியாது, நீ எந்த தகுதியிலே நீங்க வந்தேன்னு கேட்க முடியாது. நான் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் படைச்சா, ஒரு ஜெயிச்சு வந்தவன் வெற்றி பெற்ற வந்தா ஒரு எம்பின்னு சொல்லிட்டு நான் போக முடியும். இப்ப இத வந்து நான் ரொம்ப கவலைப்படுறது என்னன்னா, நம்ம மக்கள் இவ்வளவு நாளா வந்து இருந்துட்டீங்க, அதை விட்டுடுங்க. அப்படியே ஓட்டு என்னத்துக்கு போடுவானா, இன்னைக்கு வெயிலா இருக்குது, நான் வந்து ஜெர்மனிக்கு போயிட்டு வர்றேன், நான் வந்து இதுக்கு போயிட்டு வர்றேன், அதெல்லாம் வந்து இது இன்னைக்கு ஜெர்மனிக்கு போனா திரும்பி வர முடியாது, ஏன்னா அந்த மாதிரி நிலைமை இருக்குது. இத வந்து நான் நிக்கிறேங்கிறதுக்காக சொல்ல வரல. இத வந்து நீங்க இன்னைக்கு வந்து நெட்ல இருக்குது, வாட்ஸ்அப்ல வந்து கூட பர்தாட்சி பண்றதை பார்க்க வேண்டியதுலாம், நெட்ல சீரியஸான வந்து நம்பகத்தன்மையான உள்ள பத்திரிகைகளை நீங்க படிச்சு பாருங்க, மொழிபெயர்த்து பாருங்க. நான் சொல்றது எல்லாமே அதுல இருக்குது. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னு சொன்னா, நெருப்பு பிடிக்கிற நிலைமையில இருக்குது. இப்ப என்ன செய்யணும்னா, பொம்பியை வந்து நீங்க இது பண்ணு, நான் பொம்பியாவா இருப்பேன். நெருப்பு பிடிச்ச பிறகு நீங்க வந்து என்னை வந்து கூட்டிட்டு வந்தா எனக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கூட்டிட்டு போனா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது அரசு நிறுவனத்திலயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ என்ன கேட்பானா, எந்த முறையில நீ வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. சங்கம்னு சொன்னா வெளியில போன்றுவாங்க. ஏன்னா சங்கங்கிறது அங்கீகரிக்கப்பட்டது, ஆனா அது ஒரு சாரார சேர்ந்தது, வெளியில போயிட்டு வந்துருவாங்க. நீ யாரு நீனே அப்படிம்பாங்க. அட்வொகேட் வந்து வருவாங்க, ஆனா அட்வொகேட் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த வித சட்டமும் சொல்லல. இந்த ஊர்ல நீங்க தோத்தாவ அவங்களுக்கு நீங்க காசு கொடுத்தா ஒண்ணு. அதே மாதிரி கோத்தாபுல இந்த இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன், கோத்தாபுல வந்து தப்பு செஞ்சாங்கன்னா வந்து கோத்தாபுல தண்டனை கொடுக்க மாட்டாங்க, பத்திரத்துக்கு தான் தண்டனை. கோத்தாபுல வந்து ஒரு த்ரோப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது கோத்தாபுல் பிஸ்கால் வந்துச்சுன்னா வந்து கோத்தாபுலுக்கு வராது. ஆனா கோத்தாபுல் தான் அந்த கணக்கெல்லாம் படிச்சவரு, கோத்தாபுலுக்கு தான் அந்த எல்லாம் தெரிஞ்சவரு. இருந்தாலும் இந்த நாட்டுல வந்து கோத்தாபுலுக்கு கிடையாது. ஐயா, நீங்கள் சொன்ன விளக்கங்கள் எல்லாம் கேட்டோம். கேட்க எங்களுக்குள்ளே ஒரு புலகாங்கிதம் இருக்குது. ஒரு தமிழன் இந்த விதமாக எங்களுக்கு நிறைய சும்மா தேவையில்லாத வாக்குறுதிகளை அள்ளித்தராமல் பாருங்க. எலெக்ஷனில் தேர்தலில் இப்படித்தான் நடக்கிறது. வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பினேன், என்ன செய்ய போறேன் என்றதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். வாக்குறுதிகள் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், என்ன செய்ய போறேன் என்னென்றால் அரசியல் சம்பந்தமான கேள்விகளை இவர் கேட்பார். ஏன்னா எனக்கு அரசியல் அவ்வளவு பெருசாக தெரியாது, ஆனால் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அதில். இப்போ எனக்கு வந்து பர்சனலாக சில கேள்விகள், அதுக்கும் இந்த தேர்தலுக்கு உதவும் என்று நினைக்கிறேன் நான். அதாவது வந்து நீங்கள் இங்கே பிறந்தனீங்களா அல்லது அங்கே இருந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்தனீங்களா? நான் வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட்ல இருந்து வந்தது. எனக்கு பூர்வீகம் வந்து நாகூரும் நிறவியம். எங்க தகப்பனார் வந்து நாகூர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் வருவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோமா. வந்து வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல இருக்குது. அங்க வந்தாங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நாகூருக்கு போயிட்டு இதுக்கு உள்ள ஒரு சென்டர்ல தான் நம்ம இருக்கிறோம். சிறு வயசுல வந்தது நம்ம இங்க. எத்தனை வயசுல வந்தீங்க? நான் வந்து வரும்போது வந்து 11 வயசு. 11 வயசு. 11 வயசு. அப்ப இங்கதான் வந்து எல்லாம் படிப்பு எல்லாத்தையும் இங்கதான் இது பண்ணது, படிச்சது. எங்களுக்கு நாங்க ஏன் பிரான்ஸுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, எங்க பாட்டனா வந்து அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க, எல்லா சொத்துக்களும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எங்க இந்தியாவிலயா? வியட்நாம்ல. வியட்நாம்ல எங்களுக்கு வந்து இப்ப எனக்கு வந்து இது அதாவது என்னோட வந்து பாட்டியா வந்து மலேசியாக்காரங்க. மலேசியா. அவங்களோட பாட்டனா வந்து இந்தியாக்காரங்க. அப்ப வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நேஷனலிசம் உணர்வு என்கிட்ட கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, எந்த நாட்டிலயும் வந்து யாருமே ஒரு ஒரிஜினலா இருந்தது கிடையாது. அது வயசாக வந்து அப்புறம் வந்து ஒரு 14 வயசுல வந்து சத்திய இதுன்னு சொல்லிட்டு காந்தி எழுதினது வந்து சத்திய சோதனை வந்து காந்தி எழுதினது வந்து பிரெஞ்சுலயும் படிச்சா, தமிழ்ல படிச்சா எனக்கு புரியல. எனக்கு ஏன்னா அதை மொழிபெயர்த்தவங்க வந்து லிட்டரேச்சர் இதுல இது பண்ணதுனால எனக்கு புரியல. எனக்கு இன்னைக்கு புரியும் எனக்கு, ஆனா அன்னைக்கு எனக்கு புரியல. 13-14 வயசுல எனக்கு புரியல எனக்கு. அப்ப தமிழ் இதுல வந்து என்ன படிச்சு பார்ப்பேன். ஏன்னா அது வந்து பிலோசபி. அவர் என்ன எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, நம்ம மக்களுக்காக இது எப்படி போராடினாரு, என்ன இது பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த இது வந்து எனக்கு வந்து மண்டையில ஏறினதுங்கிறது தான் வந்து உண்மை. இது
அது அந்த அந்த மாதிரி படிச்சுட்டு என் மண்டையில ஏற்கனவே வந்து ஏத்தி விட்டதுனால எனக்கு பிறகு செய்யும் போது மற்றவங்களுக்காக போகும்போது எனக்கு நேரம் வீணடிக்கப்படுதுன்னு எனக்கு வந்து அந்த உணர்வு வரல. எப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு உதவியை நிறுத்துறோம்டா, நம்மளோட நேரம் வீணடிக்கப்படுது, நம்மளோட காசு வீணடிக்கப்படுதுன்னா நான் ஏன் அவனுக்கு செய்யணும் அப்படின்னு வரும். அது வீணடிக்கப்படல, நீ வந்து நல்லா வாழ்ந்திருக்குது உனக்கு முன்னோர்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிய வைக்கும் போது அந்த செய்யறது வந்து அது இனிப்பா தெரியுது. எனக்கு வந்து அந்த உணர்வோட இது பண்றது என்னத்துக்குன்னா சந்தோஷமா இருக்கிறது. இவ்வளவு அரசியலுங்கிறது வந்து அது வந்து கலை கிடையாது. கலைங்கிறது வந்து மன அமைதியோட வந்து செய்வாங்க. அரசியலுங்கிறது வந்து கலையே கிடையாது. களை எடுக்கிறது. களை எடுக்கிறது. யாருக்கால யார் வாழலாம், யார் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தட்டி இருக்கு. நான் அந்த மாதிரி இதுல போகல. நான் அந்த ப்ரோக்ராம் நாங்க வச்சிருக்குது. எந்த ப்ரோக்ராம்லயும், எந்த ஃபேஸ்புக் வந்து பதிவிட்டதுலயும், எந்த நோட்டீஸ்லயும், எந்த எதிர்கட்சிக்காரங்களையோ எங்களுக்கு வந்து எதிராக குரல் கொடுக்குறவங்களையோ தவறாவே எழுதுனது கிடையாது. மதிப்பு குறையிட்டு இது பண்ணது கிடையாது. காரணம் என்னன்னா, நான் என்னைக்கு எப்படி நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, என்னோட வந்து எய்த்த போல இருக்கிறவங்க அறிவாளின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட அறிவாளியா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லும் போது வந்து வாழ்நாள் இது மாணவன். நான் ஒவ்வொரு நாளைக்கும் நான் வந்து ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைகிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன், எய்த்த போல அவங்க பார்த்துட்டு இருக்கான். அவங்கள்ட்ட நேத்து முந்தானத்து பேசிட்டு இருக்கும் போது அந்த கத்துக்கிறான், ஒவ்வொரு இதை கத்துக்கிறான். யாரு ஒரு பிலோசபர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பேர் மறந்துருச்சு எனக்கு. ஒரு பிலோசபர் சொன்னாரு, யாரு ஒருத்தவன் எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்றானா அவன் மூர்க்கன். அவன் வந்து என்னது மூர்க்கன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து ஒரு தர்க்கம் பண்ணிட்டு இருக்கவனா இருப்பான். அவன் கூட இருந்தீங்கன்னா அவன் வாழ்க்கை போயிடும். இன்னொன்னு வந்து அதே மாதிரி ஒருத்தன் சொல்றான்னா அவன் பைத்தியக்காரனா இருப்பான். ஏன்னா உணர்வு இல்லாம அதை பேசிட்டு இருப்பான். இந்த ரெண்டு தவிர வேற யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி ரெண்டு தவிர நீ தவிர்த்தினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. இதுதான் வந்து என்னோட இது. நல்ல விஷயம் சொல்றீங்க. நல்ல பிலோசபி என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அது மிகவும் போற்றக்கூடிய விஷயம். நீங்கள் la première fois pour entrer la politique, non? Oui, ça fait 10 jours. 10 jours, hein? On va voir la chasse. Ok, c'est bon. Comment on va la blâmer? Ok, attendez. சரி, உறவுகளை நாங்கள் இப்பொழுது ஃபாரூக் அவர்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்திலே குதித்திருக்கின்ற மரலின் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம் மரலின், நீங்கள் இந்த அரசியலுக்கு வந்ததன் முக்கிய காரணம் என்ன? ஏற்கனவே அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா? C'est quoi le but de ton arrivée dans la politique? Est-ce que tu as déjà eu une expérience en matière de vie politique? Alors, absolument pas. Mon arrivée est due à mon amitié avec Maurice, et à l'amitié qu'il a pour Amirdine. Il m'a mis en contact avec Amirdine. Et quand j'ai vu les résultats du RN aux élections européennes, je travaillais le dimanche des élections, puisque je suis fonctionnaire, et j'ai appris les résultats vraiment en live à la minute près. On a appris la dissolution de Monsieur Macron, pareil, on était sur le terrain, on était en train de voir les résultats des élections. நல்லது ஃபாரூக் அவங்களே, இறுதியாக ஒரு கேள்வியோடு நாங்கள் நிறைவுக்கு வந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் என்பது, அதாவது மக்ரோன் அவர்களுடைய இடதுசாரி கட்சிகள், இந்த கூட்டணிகள் இருக்கின்ற மக்ரோன் அவருடைய கட்சி சார்பாக வாக்குறுதிகள் நிறையவே அள்ளி வீசப்பட்டு கொண்டிருக்கின்றது மக்களுக்கு. அதில் முக்கியமானது ஒன்று அடிப்படை சம்பளம், அதாவது ஸ்மிக் 1600 யூரோக்கள் என்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது நடைமுறைக்கு வருமா? அதாவது அந்த சொல்றவங்க வந்தாங்கன்னா வரோம், சொல்றவங்க வர முடியுமாண்டா வர முடியாத நிலைமை தான் வந்து இருக்குது. இது வந்து அதாவது அரசியல் சார்பாக நான் பேசல. நான் பொதுவாக வந்து அனலைஸ் பண்ணுறதை வந்து நான் பேசுறது எல்லாத்தையுமே வந்து இது முக்கியமான பத்திரிகைகள் நெட்டில் இருக்கிறதுல போய் பார்க்கலாம். நீங்கள் அவங்க வந்து அந்த உண்மை நிலையை பிரதிபலிக்கிறாங்க. 280 பேர்லேருந்து 300 பேர் வரலாம். இது வலதுசாரி. ஏன்னா வலதுசாரி எப்படின்னா வந்து எரன் ஒன்று சொல்லி நினச்சிட்டு இருக்காதிங்க. எரன் எப்படி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எரன் கிடையாது, இது எக்ஸ்ட்ரீம் துருவாத்து கூட்டணி.
என்னன்னு சொன்னீங்கன்னா எரன் வந்து அதுல ஒரு பங்கு, அதுல பெரிய பங்கு. அப்புறம் வந்து நிக்கோலா ஜிப்போன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, ரிப்பப்ளிக் டெபுன்னு சொல்லிட்டு, அவரும் அதுல சேர்ந்திருக்காரு. அவருக்கு 5% வந்து ஜனாதிபதி எலெக்ஷன்ல கிடைச்சிச்சு. அப்புறம் வந்து ஜெமூர் கட்சி வந்து 7% கிடைச்சு ஜனாதிபதி, அவரும் இதுல இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 4-5 வந்து வலதுசாரி கட்சிகள் வந்து அதெல்லாம் சேர்ந்து கூட்டணியில. ஏன்னா வந்து இப்ப நான் இப்ப சொல்றதை வந்து இப்ப எரன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரோ நேஷனலுக்கு என்ன 12% 10% கிடையாது, அவங்க எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது. கூட்டணி இருக்கிறதுங்கிறது எரன் கூட்டணின்னு தான் நம்ம சொல்லணும். வலதுசாரி, தீவிர வலதுசாரி கூட்டணி. இப்ப எல்லர்னா என்ன, பழைய யூஎம்பே எர்பேருங்கிற கட்சி வந்து இப்ப வந்து எல்லர்னு வச்சிருக்காங்க, ரிப்பப்ளிக்கா. அவங்களுக்கு வந்து நொமாக்லாச்சர், நம்ம அதாவது வந்து பெரிய வந்து தலைவர்கள்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அந்த எரிக் ஷியோத்திங்கிறவர் வந்து பெரிய கட்சி. இந்த இடத்துல பல முறை வந்து அதாவது வந்து மற்ற கட்சிகளோட இந்த நாட்டை ஆண்டது அந்த கட்சி. பேர்கள் வந்து யூஎம்பே, அப்புறம் எர்பேஎஃப் இப்படி பல மாதிரி மாறிக்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு எல்லாருன்னு சொல்லிட்டு வாழ்ந்தா கூட பல முறை இந்த நாட்டை ஆண்டவங்க வந்து அந்த கட்சியில உள்ளவங்க பெரிய பெரிய எம்எல்ஏ, பெரிய பெரிய எம்பிலாம் வந்து அதை எதிர்த்தாங்க. அவரு சாவியை போட்டிட்டு உள்ளர உட்காந்துட்டாரு. அவருக்கு வந்து அந்த பொலருங்கிற வந்து அந்த டிவியோட சப்போர்ட் இருக்கிறதுனால நிறைய இதுல வந்து அவரை வந்து பாசிட்டிவா காட்டப்பட்டுச்சு. அவரை வந்து டெமிஷன் பண்ண சொன்னாங்க. இப்ப வந்து அதுல இருக்கிற முக்காவாசி மெம்பர் வந்து அவரை டெமிஷன் பண்ண சொல்றாங்க. அவரு பண்ணல, லீகலா இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, பண்ண சொல்றவங்க எல்லாம் வந்து ஒரு போஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க பண்ண சொல்றதுக்கெல்லாம் வந்து அவங்க போஸ்ட் பேடுன்னு சொல்லிட்டு பண்ண சொல்றாங்க. அந்த அந்த கட்சியோட மெம்பரு 65% பேர் வந்து அவர் எடுத்த அந்த ஃப்ரோனேஷனோட சேர்றதுக்கு, எரனோட சேர்றதுக்கு 65% பேர் இது சப்போர்ட் பண்றாங்க. அதுல விளைவு தான் நீங்க பாத்தீங்கன்னா வந்து யூரோப்பியன்ல வந்து குர்னோவில் வந்து 1.5% கிடைச்சிச்சு, 2% கிடைச்சி வந்து இந்த நாட்டை வந்து பல தடவை ஆண்ட கட்சி வந்து 4% 2% கிடைச்சிச்சு. இப்ப நம்ம என்ன தமிழ் மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சாத்தியப்படுமா, அதெல்லாம் இருக்காதா, நான் முன்னாடிலாம் அப்படி இருந்தேனே, இந்த பிரான்ஸ்லயே அப்படி இருக்க போது நம்ம கற்பன் சொன்னாவா அவனை வந்து கேஸ் போட்டோம்னா உள்ளார தள்ளிடுவாங்களா? அந்த காலம் மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து என்ன இதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இங்கே இருக்க போறோமா, மிஷேல் ஆம்லோ இது இது கிட்ட இருக்கு, ஏர்போர்ட் கிட்ட வந்து comment il s'appelle, centre de rétention près de l'aéroport, comment il s'appelle, மெனிலாம்லோல வந்து போய் உட்கார்ந்துருக்க போறான். மெனிலாம்லோ என்னன்னு சொன்னீங்கன்னா, இங்க பிடிச்சாங்கன்னா கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருவாங்க. ஒரு அரை மணி நேரத்துல வந்து கேஸை போட்டு அவங்கள வெளியாகிறதுக்கு வந்து நேரா பிளைட்ல வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இங்க உள்ள அக்கௌண்ட் இங்க எதுவுமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதுதான் வந்து நான் வந்து பயங்காட்டுறேன்னு சொல்லிட்டு தயவு செய்து இது பண்ணாதீங்க. நான் சொல்றது மட்டுமல்லாம டிவியில போய் பாருங்க, இல்ல பாருங்க, நீ செய்தியை பாருங்க. இன்னைக்கு வந்து 1800 யூரோ, 3000 10,000 யூரோ கூட ப்ரொபோஸ் பண்ணலாம். 10,000 யூரோ ப்ரொபோஸ் பண்ணலாம். பசியோட இருக்கிறவனுக்கு வந்து யானை முட்டை ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றவனுக்கும் இந்த மாதிரி 1800 யூரோ சொல்றோம். ஆட்சி பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா ஊர்லயும் வந்து பிரிவினை இருக்குது. குர்னோவில் ரெண்டு ஒரே கட்சியில ரெண்டு பேர் நிக்கிறாங்க, திராசில நிக்கிறாங்க, இந்த மாதிரி பல ஊர்ல நிக்கிறாங்க. வாட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. மெலாஷம் வந்து வெளியாக்குறதுக்கு மெலாஷோக்கும் அந்த கட்சிக்கும் வந்து பிரச்சனைகள் வந்துருச்சு. இது திராசில வந்து கரிடோ வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுல தான் அவங்க வந்து இறங்கி ஒரே கட்சியில உள்ளவங்க 2 இதுல நிக்கிறாங்க. ஓட்டு உடைச்சுன்னா அது யாருக்கு பெனிஃபிஷா இருக்கும்? குர்னோவில் வந்து வேற என்ன தவிர வேற யாருக்கு போட்டாலும், எனக்கும் வந்து மரிலீனுக்கும் தவிர வேற யாருக்கு போட்டாலும் அந்த ஓட்டு வந்து ஃப்ரோ நேஷனலுக்கு வந்து ஜெயிக்க வைக்குங்கிறத வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஓட்டு எவ்வளவு வாங்குறீங்கன்னு கிடையாது, ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கிறாங்கன்னு வச்சுதான் வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து எண்ணிக்கப்படுது. அதனால வந்து தயவு செய்து ஊடுகள் வாங்கியிருக்கோம் வந்து ஏஆராமான வந்து ஒரு 300 யூரோ 400 யூரோ கொடுத்து போய் பார்க்க போறோம். வந்து ரஜினிகாந்த் படத்தை, இடையில வந்த படத்தை வந்து போய் வந்து 100 யூரோ 50 யூரோ கொடுத்து போய் பார்க்க போறோம். அதெல்லாம் வந்து இது காத்காத்துல போறோம், கோட்டுகள்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் மறந்துருன்னு. காரணம் என்ன சொன்னீங்கன்னா, அதை வச்சுதான் அவங்க வர்றாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஊர் வம்சாவளி இது பேண்ட்ல ஓட்டையா இருக்கும் போது ஓட்டை இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டு வேலை மாட்டுக்கோ, நீ வந்து இப்படி போயிட்டு இருக்க, அதை வச்சுதான் அவங்க வர்றாங்க. ஆட்சி மாறுனுச்சுண்டா வந்துச்சுன்னா, சாத்தியக்கூறு இருந்துச்சுன்னா அந்த இதை நான் ஆதரிக்கிறேன். 2008 வந்து அந்த யூனியன் மூலியமா நான் வந்து மனிஃபெஸ்டேஷன் பண்ணதுல சேரஸ் என்ன அடிச்சு மூச்சு நின்று போய் ஆஸ்பத்திரியில நான் சேர்க்கப்பட்ட ஹார்ட் நெஞ்சு இதய துடிப்பு நின்று போய் இது
ஜார்ஜ் பொம்பு ஒப்பித்தால வந்து மசாஜ் கருதியை பண்ணி என்னை எந்திரிக்க வச்சு இது பண்ணது வந்து அந்த போராட்டத்துல நான் கலந்தது. நான் 1800 யூரோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நான் எந்த வித எதிர்ப்பும் கிடையாது. நான் வந்து போராட்டத்துல வந்து போலீஸால வந்து தாக்கப்பட்டு இது உயிர் போக வேண்டியது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், போலீஸ்ல ரிப்போர்ட் இருக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, 1800 யூரோ 201 யூரோ கொடுக்குறான், அவன் வந்து உனக்கு வேலையெல்லாம் கொடுக்குறான், வீட்டுல உள்ளவனுக்குலாம் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கெல்லாம் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்குள்ள ஒத்துமை இருந்தா தான். ஆனா தீவிரவாத வலதுசாரிட்ட ஒத்துமை இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி பேசுறாங்க. வாயை உண்டி அசிச்சா போன பின்னாடி உள்ளவன் பேசுறதுக்கு டப்பிங் பண்ற மாதிரியே ஒன்னா பேசுறாங்க. இன்னைக்கு உள்ள ஆபத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஊர்ல நம்ம பிள்ளைகள் இருக்க போதா, நம்ம நேஷனாலிட்டி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை தப்பிச்சிடும். தகப்பனுக்கு வந்து 10 வருஷ காலம் புடுங்கிட்டு ஊருக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தயவு செய்து நம்ம இருக்கிற மக்கள் ஞாயிற்றுக்கிழமை வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் மழை பெஞ்சா கொடை பிடிச்சிட்டு வாங்க. வெயில் அடிச்சா அந்த வக்காசுக்கு இந்த பர்பிக்கு போறது அப்புறம் இதுல போங்க. காலையில 8 மணிக்கு ஓட்டுச்சாவடி திறப்பாங்க. காலையில போய் ஓட்டை போட்டுட்டு நீங்க வேற என்ன வேணுமாலும் செய்யுங்க. என்ன வந்து இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வந்துருங்க. நீங்க 6 மணிக்கு வந்து பூர்சுத்ராவாயின்னு சொல்லிட்டு லாக்கூர்னவுல ஏரர் விட்டு இறங்கணும்னா, இல்லாட்டி டிராம வந்து ஹோட்டல் விட்டு இறங்கணும்னா இருக்குது. அதை வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்ல போடுவாங்க. நிறைய பேர் வாங்க, அங்க வந்து கூட்டத்தை காட்டுங்க. இந்த வேலை கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் திரைமறைவுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு போன் அடிக்கிறது அதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டானி கொடுத்த மாதிரி இருக்கும், வெல்றதுக்கு வசதியா இருக்கும். தமிழர்கள் மட்டுமே ஓட்டு போட்டாவே வந்து நான் வந்து வென்றுவேங்கிறது தான் இன்னைக்கு வந்து இருக்கிற பிரிவினை. இதுல வந்து உண்மையான இது. இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திங்க. இந்த வாய்ப்பு 2வது தடவை கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, எக்ஸ்ட்ராம் துரோத்து வச்சுன்னா என்ன மாதிரி ஆள்லாம் நிக்கிறதுக்கு விடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அடுத்த தமிழா வருவானாங்கிறது வந்து கடைசியா உள்ள தமிழன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பேர் கொடுத்துறாதீங்க. வாக்கு போடுங்க. தயவு செய்து சிரமமா இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போங்க. மறதி இருக்கும், மறதி இருந்தாலும் அவங்களுக்கு போன் அடிச்சு நீ ஓட்டு போட்டியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள பிள்ளைகள தகப்பனை பாட்டனை கூப்பிட்டு நீ போட்டு போட்டீங்களா, போய் அமீர்தீன் ஃபாரூக் என்னோட போட்டோ இருக்குது இதுல, அதனால போட்டோவை பார்த்து சின்னத்தை மாத்தாம 11வது நம்பர் என்னோட போர்டு அதுல போய் பார்த்து கடைசியில இருக்கும் இல்லாட்டி முன்னாடி இருக்கும், இவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. 11வது நம்பர் என்னோட போர்டு. அங்க வந்து நீங்க போய் ஓட்டை போட்டுட்டு வாங்க. நீங்க 30ஆம் தேதி வந்து இருக்கிற பெர்சன்டேஜை பொறுத்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் வர்றதுக்கு, தமிழ் மக்களுக்குன்னு கிடையாது, ஒரு சாராரா நான் வந்து இருக்க மாட்டேன். நான் எல்லாருக்கும் இது பண்ணுவேன். இப்ப தமிழ் மக்களோட பேசிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது பண்ணுவேன். நீங்க படுற அவதிகள், எந்த அவதிகளை வந்து எனக்கு கண்ணு முன்னாடி எனக்கே இப்போ கொந்தளிச்சாலும் வந்து அதை செய்ய முடியாம செய்யறதுக்கு இது பண்ணுவேன். கூட்டத்துல நிறைய கலந்துங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, நீங்க வர்றதுனால வந்து என்னத்துக்குன்னு சொன்னீங்கன்னா, வேலை பார்க்குறவங்களுக்கு நான் டானிக் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும். அதே நேரத்துல நான் அண்ணன் வந்து தமிழ் கிழவன் சொன்னாங்க, நான் தமிழ் இளைஞன் நான் சொல்றேன். நானு அவங்களோட பேச்சு திறமையிலையும் அவங்க வந்து பேசுற வந்து விதத்திலையும் தமிழ் இளைஞன் தான் நான் சொல்லுவேன். நானு அருள் அண்ணன் வந்து ரொம்ப நாளா பழக்கம். இவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நீங்க வந்து ரொம்ப நேரம் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பொறுமையோட கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானு நீங்க வந்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போடும் போது வந்து புரோஜனமான ஓட்டு போடுங்க. புரோஜனமான ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பிறகு வந்து எல்லாமே புரோஜனமா இருக்கும். அவன் எக்ஸ்ட்ரா துருவாத்து வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நான் குரல் கொடுப்போம். எல்லாரும் நான் வாக்குறுதி எதுவும் கொடுத்தது கிடையாது, சொன்னதை வந்து நான் செய்யாம இருந்ததும் கிடையாது. நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த என்னன்னு சொன்னால், எங்கண்ட ஒரு தமிழன் பாராளுமன்றத்துக்கு போக போறார். அந்த பாராளுமன்றத்துக்கு போறத நாங்கள் ஒருக்கா என்ன எப்படி என்று சொல்லி விசாரிக்கிறதுக்கு தான் நானும் அவர்களும் இங்கே வந்துறாங்க. அவருடைய பேச்சுகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவருடைய வாக்குறுதிகள் எப்படி இருந்தது என்றதை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அவரோட மரலினும் சேர்ந்து போக போறான் அவருக்கு துணையாக. ஆனால் அதுல என்ன விஷயம், நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால், முதல் தமிழர் பாராளுமன்றத்துக்கு போக போறார். அதுபடியாக நீங்கள் அவரை சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேணும். நீங்கள் அநேகமாக உங்களுக்கு தெரியும், லாகோர்னவ், இஸ்டாங், கெனி, புளோமினில் இதுல இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல தான் இவர்கள் அந்த தேர்தல் எப்படி நிற்கிற தேர்தல் தொகுதியில நிற்கிறார்கள். அதுபடியாக நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை இருக்குது, உங்களுக்கு இல்லாதவங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இருக்குது.
அந்த பிள்ளைகளை அனுப்பி வைங்க, போட் அனுப்பி வைங்க. அவளை அனுப்பி எங்கண்ட தமிழனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பெருமைப்படுத்துங்க என்று கேட்டுக்கொண்டு நான் உங்கள் அனைவருக்கும் அன்போடு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.